சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ கிரேவி வித்தின் 5 மினிட்ஸில் செய்யலாம். ரொம்பவே கம்மியான ஆயிலில் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் செய்கிற இந்த கிரேவி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு சிம்பிள் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூடான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு சோம்பு, நறுக்கிய பச்சை மிளகாய், வெங்காயம், கூடவே க்ரன்ச்சினஸ்க்காக வேர்க்கடலை சேர்த்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3ஐயும் உரலில் தட்டி கொரப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். ஸோ டோன்ட் ஸ்கிப் இட். இப்போது கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறமா வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிழங்கு எடுத்து கையில் நசுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த கிரேவிக்கு நல்லா திக்னஸை கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி தயாராகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி சிம்பிளான கிரேவி, சிம்பிளான ரெசிபிஸ் சிம்பிள் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.